வணக்கம். இன்று திராவிடம் அறிவோம் என்ற தலைப்பில் சிந்திக்க போகிறோம். இப்போமெல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிடம் என்ற வார்த்தை செய்தித்தாள்கள்லேயும் தொலைக்காட்சிகள்லேயும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்போ இன்றைய தலைமுறையினருக்கு நம்ம தாத்தா காலத்தில் இந்த வார்த்தை மிகவும் பழக்கப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கும். நம்ம அப்பாக்கள் காலத்திலையும் இதை நன்றாக அறிந்திருப்பாங்க. நம்ம காலத்திலையும் நம்ம பிள்ளைகள் காலத்திலையும் இந்த திராவிடம் என்றால் என்ன பொருள், இது எந்த பகுதியை குறிக்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்று வந்திருக்கிறது என்பதையெல்லாம் இந்த தலைமுறைகளுக்கு சொல்கிறது அவசியம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த தலைப்பு எடுத்தது. ஏன்னா நம்மளுடைய பூகோள வாழ்வியல் வரலாற்று நிகழ்வுகளை நம்ம சமுதாயம், நம்மளுடைய பிள்ளைகளும் அவருடைய சந்ததிகளும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த இதை சொல்கிறோம். இப்போ நீங்கள் திராவிடம் என்றால் என்ன? திராவிடம் 3+ இடம். திரிசூலம்னா என்ன? அதில் 3 பகுதிகளாக இருக்கும், அது திரிசூலம். அப்போ 3 என்றால் என்ன? அது 3 என்பதை உணர்த்துகிறது. 3+ இடம் என்பதுதான் மருவி திராயிடம் என்று மாறிவிட்டது. திராயிடம் 3 இடம், திரவம் சூழ்ந்த இடம். அப்போ 3 இடம்னு என்ன? 3 பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்ட நிலப்பரப்பிற்கு திராவிடம் என்ற பெயர் வந்திருக்கிறது. 3 பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்ட பகுதினா இந்தியாவினுடைய கீழ்ப்பகுதி முழுவதையும் அது குறிக்கிறது. லோயர் பார்ட் ஆஃப் இந்தியா. அதுதான் திராவிடம் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கீழ்ப்பகுதி, அந்த பகுதிகளில் எல்லாம் வாழக்கூடிய மக்களுக்கு தமிழ்தான் அவர்களுடைய மொழியாக இருந்திருக்கிறது அந்த காலத்தில். ஏன்னா மனிதகுலம் தோற்றுவிக்கப்பட்ட பொழுது 2 மொழிகள் தான் எம்பெருமான் ஆதிசிவனால் தோற்றுவிக்கப்பட்டன. ஒன்று தமிழ் மொழி, இன்னொன்று ஆரியம் என்ற வடமொழி. 2 மொழிகள் தான் இருக்கின்றன. இப்பொழுது தமிழ் மொழியிலிருந்து தான் ஏனைய பிற திராவிட மொழிகளான தெலுங்கு, கன்னடம், மலையாளம் தோன்றியிருக்கின்றன. அதே போல வடமொழி என்ற ஆரியத்தில் இருந்துதான் குஜராத்தி, மராட்டி, ஹிந்தி போன்ற மொழிகள் தோன்றியிருக்கின்றன. அப்போ 2 மொழிகள் தான் இருந்திருக்கின்றன என்பதற்கு திருமந்திரத்தில் ஆதாரம் இருக்கிறது. மாரியும் கோடையும் வார்பனி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்தில் ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை புரிந்தானே. ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை புரிந்தானே. அப்போ ஆரியம் என்ற வடமொழியையும் தமிழ் மொழியையும் காரிகையான பார்வதி தேவிக்கு அந்த ஆதிசிவன் உலக உயிர்களையெல்லாம் தோற்றுவிக்கும் முன்னர் அருளி செய்தான். அப்போ பார்வதி தேவியிலிருந்து அந்த ஞானத்தை முருகன் பெற்று முருகன் மூலமாக அகத்தியனுக்கு தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தமிழ் மொழி விரிந்தது. அப்போ இந்த இந்தியாவினுடைய கீழ்ப்பகுதி முழுவதும் 3 பக்கங்களிலும் கடலால் சூழப்பட்ட பகுதி திராவிடம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தமிழ் மொழி தான் கோலோச்சி இருந்திருக்கிறது. தமிழ் மொழி தான் கோலோச்சி இருந்திருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ அந்த திராவிட நாட்டில் வாழ்ந்த மக்கள் பேசுகின்ற மொழியாக தமிழ் மொழி இருந்திருக்கிறது. இடப்பரப்பை குறிக்கும் பொழுது திராவிடம் என்று குறிப்பிட்டால் அது இந்தியாவினுடைய இந்த கீழ்ப்பகுதி தான். தற்போதைய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த பகுதிகள் தான் குறிப்பாக திராவிடம் என்று வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன. இப்போ 1891ஆம் ஆண்டு மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் தமிழை வாழ்த்தி பாட வேண்டும் என்று விரும்பினார். தமிழ்தாய் வாழ்த்து தான்.
நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமதில் அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல். அவர் தமிழ்தாயைத்தான் வாழ்த்தி பாட வராரு. அப்போ இந்த தமிழ்தாய் கோலோச்சுகின்ற இடம் எது? அது திராவிடம் என்று வந்ததுனால தான் அவர் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அப்படின்னு பாடுறார். தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும். அப்போ அவர் இந்த உலக மாதாவையே உலகத்தை ஒரு மாதாவாக உருவம் செய்து அவள் இந்த ஆர்ப்பரிக்கும் கடலையே ஆடையாக அணிந்திருக்கிறாள். அவளுடைய முகமாக பாரத கண்டம் விளங்குகிறது. அவளுடைய பிறை நெற்றியாக தெக்கணம் விளங்குகிறது. அதில் வைத்திருக்கக்கூடிய பொட்டாக திராவிடனல் திருநாடு விளங்குகிறது என்று பாடுகிறார். பார்த்தீர்களா? அப்போ அவரும் இந்த திராவிடம் என்பது இந்த தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ள பகுதியில் தான் திராவிடனல் திருநாடு. அது அந்த பாரத உலக மாதாவினுடைய நெற்றில் வைக்கப்பட்ட பொட்டு மாறி இருக்கிறது என்று சொல்கிறார். தமிழை வாழ்த்த பாட வந்த அவர் தமிழ் மொழி விளங்குகின்ற இடத்தை திராவிட நாடு என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ இந்த கடல் சூழ்ந்த இந்த பகுதிகள் லோயர் பார்ட் ஆஃப் த இந்தியா திராவிடம் என்று வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு 1891 இயற்றப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து பாடலான நீராறும் கடல் உடுத்த என்ற பாடல் சான்றாக விளங்குகிறது. அதன் பின்னர் 1911ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி என்று நினைக்கிறேன். அதில் தான் நம்மளுடைய தேசிய கீதத்தை ரவீந்திரநாத் தாகூர் இயற்றுகிறார். அவர் தேசிய கீதத்தில் எல்லா பகுதிகளிலும் குறிப்பிட்டு இருக்கிறார். பஞ்சாப், சிந்து, குஜராட், மராட்டா, திராவிட உச்சல ரங்கா என்று அவர் குறிப்பிடுகிறார். திராவிட உச்சல ரங்கா, அழகிய நீரால் சூழப்பட்ட 3 பக்கங்களில் நீரால் சூழப்பட்ட திராவிடம் என்று அவரும் குறிப்பிடுகிறார். ஆக இந்த பகுதியில் எல்லாம் தான் திராவிடம் என்று வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன. அங்கு தமிழ் மொழிதான் கோலோச்சி வந்திருக்கிறது. இதை நன்றாக உணர்ந்ததால் தான் ஆதிகாலத்தில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக நம்மளுடைய பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தங்களுடைய இயக்கத்திற்கு அந்த பெயரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த 4 மாநிலங்களுமே மெட்ராஸ் ஸ்டேட் என்று வழங்கப்பட்டிருக்கின்றன. அங்கு அந்த பகுதிதான் திராவிடம் என்று பழைய நூல்கள் குறிப்பிடப்பட்டிருப்பது என்பதை உணர்ந்து தங்களுடைய இயக்கங்களுக்கு அந்த பெயரை பயன்படுத்தியிருக்கிறார்கள். பூகோள ரீதியாக அந்த பகுதி திராவிடம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு உள்ளவர்கள் தமிழ் பேசி வந்திருக்கிறார்கள். அதற்கு 1891 இயற்றப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்தும், அதன் பின்னர் 1911 இயற்றப்பட்ட நம்மளுடைய தேசிய கீதமுமே சான்று. பின்னர் 1939 வந்த பாரதி செந்தமிழ்நாடு எனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நார் என்ற பெயரினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாடுகிறார். 1939 அவர் இந்த மாதிரி பாடி அந்த பாடல் 1954 வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர் தமிழ்நாடு என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். என்ன அர்த்தம்? அந்த காலகட்டங்களில் மொழி கலப்பு ஏற்பட்டு தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியவைகளை மக்கள் பேச துவங்கி அவர்கள் ஒரு பகுதியில் செறிய ஆரம்பித்திருக்கிறார்கள். 1911க்கு பிறகே மொழி கலப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்போ அந்த மொழிகள் எல்லாம் கோலோச்ச ஆரம்பித்திருக்கின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து தமிழிலிருந்து பிறந்த அந்த மொழிகள் தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்பவை. ஏன்னா ஆதி மொழிகள் 2 தான். ஆரியம் என்ற சமஸ்கிருதத்தில் இருந்துதான் வடமொழிகள் பூரா தோன்றியிருக்கின்றன. தமிழ் மொழியில் இருந்துதான் இந்த திராவிட மொழிகள் என்று சொல்லப்படக்கூடிய தெலுங்கு, கன்னடம், மலையாளம் தோன்றியிருக்கின்றன.
1911க்கு பிறகு இந்த மொழிகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு அவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசப்படக்கூடிய மக்கள் இன்றைய ஆந்திராவிலும், கன்னடம் பேசக்கூடிய மக்கள் இன்றைய கர்நாடகாவிலும், மலையாளம் பேசக்கூடியவர்கள் கேரளாவிலுமாக செறிய ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக 1956 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு முழுமையாக தமிழ் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் இன்றைய தமிழகம் என்று வரையறுக்கப்பட்டு விட்டன. அதே போல ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என்று வரையறுக்கப்பட்டு விட்டன. ஆதி காலத்தில் இவையெல்லாம் ஒரே இந்தியாவுடைய தென்பகுதி முழுவதும் திராவிடம் என்றே வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 அரசாங்க பொறுப்பிற்கு வந்தவுடன் 1969 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றிவிட்டார். அவரால் தான் தமிழ்நாடு என்ற அரும்பெயர் நமக்கு கிடைத்தது. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாரதியார் கண்ட கனவை 1969 ஜனவரி 14ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் நிறைவேற்றி தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். ஆக திராவிடம் மெல்ல மெல்ல பரிணாம வளர்ச்சி பெற்று இன்று திராவிட நாடு என்பது 4 நாடுகளாக பிரிக்கப்பட்டு அதில் தமிழ்நாடு அழகிய தமிழ் பேசக்கூடிய, தூய தமிழ் பேசக்கூடிய, முற்றிலுமாக தமிழ் பேசக்கூடிய பகுதி மட்டும் தமிழ்நாடு என்று வழங்கப்படுகிறது. தமிழ் மொழியிலிருந்து தோன்றிய தெலுங்கு பேச பகுதிகள் ஆந்திரா என்றும், அதிலிருந்து தோன்றிய கன்னடம் பேசக்கூடிய பகுதிகள் கர்நாடகா என்றும், மலையாளம் பேசக்கூடிய பகுதியில் கேரளா என்றும் பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கின்றன. ஆக அந்த காலத்தில் திராவிடம் என்ற சொல் இப்பொழுது அதை சுருக்கமாக நாம் உங்களுக்கு நினைவூட்டுதல் சொல்ல வேண்டும் என்றால், திராவிடம் என்றால் திரியிடம் என்பதுதான் மருவி திராவிடம் என்று ஆகியிருக்கிறது. அது 3 பக்கங்களிலும் கடலால் சூழப்பட்ட அந்த இந்தியாவினுடைய கீழ்ப்பகுதியை குறித்திருக்கிறது. அது 1891 பாடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்க சிறு பெருணுதலும் தரித்தனரும் திலகமுமே என்ற வார்த்தையின் மூலமாக அது தெல்ல தெளிவாக விளங்குகிறது. உலகம் மாதாவிற்கு பாரத கண்டமே முகமாக விளங்குகிறாள். அதில் இந்த தெக்கணம் என்ற தென்பகுதி பிறை நெற்றியாக விளங்குகிறது. அதில் உள்ள குங்குமமாக இந்த 4 பகுதிகளும் சேர்ந்த வட்டம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா சேர்ந்த வட்டம் ஒரு பொட்டாக விளங்குகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக தமிழ்தாய் வாழ்த்து பேச வந்த அவர் திராவிடம் என்று குறிப்பிட்டதன் காரணமாக இந்த 4 பகுதிகளுமே திராவிடம் என்று விளங்கப்பட்டு வந்திருக்கின்றன. அவர்கள் தமிழீழம் அங்கு மொழியாக இருந்திருக்கிறது. அதன் பின்னர் தேசிய கீதத்திலும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. 1911 ரவீந்திரநாத் தாகூரால் இயற்றப்பட்டது. பஞ்சாப, சிந்து, குஜராத், மராட்டா, திராவிட உச்சல ரங்காய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேற எந்த வார்த்தைகளும் கீழ்ப்பகுதிக்குள்ளதை குறிப்பிடப்படவில்லை. இந்தியாவினுடைய அவர் தேசிய கீதத்தில் எல்லா மாநிலங்களினுடைய முக்கியத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. அதில் திராவிட உச்சல ரங்கான் சொல்லி மொத்தமாக குறிப்பிட்டார் என்றால் என்ன அர்த்தம்? இந்தியாவுடைய கீழ்ப்பகுதி முழுவதும் திராவிடம் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரே மொழி தமிழ் மொழி தான் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. மற்ற மாநிலங்களை பற்றிய குறிப்புகள் அதில் இல்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி 1939 பாடிய பாரதி செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாரென்ற பேரினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாடியிருக்கிறார். அப்ப தமிழ்நாடு என்று ஒரு உத்வேகத்தை கொடுத்தது 1939 அவர் பாடிய பாடல்தான். ஆனால் அதற்கு முன்பாகவே கம்பராமாயணத்தில் தமிழ்நாடு என்ற வார்த்தையை கம்பர் பயன்படுத்தி இருக்கிறார். கம்பராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் தென்பகுதிக்கு அங்கதன் தலைமையில் குழு அனுப்பும் பொழுது, சீதையை தேடுவதற்கு ஒரு குழு அனுப்பும் பொழுது ஆஞ்சநேயர் முதலானவர்கள் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சுக்ரீவன் வழியை சொல்லும் பொழுது முதல்ல விந்திய மலையை போய் பாரு, நர்மதை நாற்றம் போய் பாரு, கோதாவரி ஆற்றங்கரையை போய் பாரு, தண்டகவனத்தில் போய் பாரு, அதுக்கு பிறகு முண்டந்துறையை போய் பாரு, முண்டந்துறைக்கு அடுத்து அங்கே அகத்திய முனிகன் தமிழ் வளர்த்த பொதிய மலையில போய் பாரு, பொதிய மலையை பார்த்த பின்னர் மகேந்திர மலையை போய் பாரு, தென்பகுதி கடல் வரைக்கும் பாரு என்று சுக்ரீவன்
அங்கதன் தலைமையிலான தென்பகுதிக்கு சீதையை வந்த குழுவிற்கு வழி சொல்லி அனுப்புகிறான். அதில் தமிழ்நாடு என்ற வார்த்தையை கம்பர் பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தை என்ன? பிறக்கமுற்ற மலைநாடு நாடி அதன் தமிழ்நாட்டில் பெயர் மாதோ. தமிழ்நாடுங்கிற வார்த்தையை கம்பர் பயன்படுத்துகிறார். பிறக்கமுற்ற மலைநாடு நாடி அதன் தமிழ்நாட்டில் பெயர் மாதோ என்று அவர் இந்த தமிழ்நாடு என்ற பகுதியை குறிப்பிடுகிறார். தென் தமிழ்நாட்டு அகன் பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேர்ந்தீரே. அந்த பொதிய மலையில போய் பாரு, அதன் பின்னர் மகேந்திர மலைக்கு போ அப்படிங்கிற மாதிரிலாம் வழி சொல்றாரு. அந்த கம்பர் பயன்படுத்திய தமிழ்நாடு என்ற வார்த்தையை 1939 செந்தமிழ்நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாரதி பயன்படுத்தினான். இவைகளையெல்லாம் நனவாக்குவதற்காக நமக்கு அவதரித்த பேரறிஞர் அண்ணா 1969 ஜனவரி 14 அந்த தமிழ் பேசக்கூடிய மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி நம்ம அனைவரும் இன்று புகழும்படி பெருமைப்படும்படி செய்துவிட்டார். இதுதான் திராவிட நாடு தமிழ்நாடாக மாறிய கதை. இன்றைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதை சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இது அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்படிப்பட்ட சுவையான இலக்கிய தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவல்களும் மட்டுமே நம்மளுடைய சேனல் வருகின்றன. இதை பார்ப்பவர்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்கள் இந்த சேனலை பார்த்தவர்கள் என்பதை எனக்கு உணர்த்துமாறு செய்யுங்கள் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.